எதையுமே குறிப்பிட்டு இவங்களுக்குள்ள தனியாக கொடுக்க முடியாது. இப்போ இதில் ஒரு நாய்க்கு முடியாமல் போயிட்டோம்னா அந்த மாத்திரை ஈரலில் வச்சு கொடுத்தாலும் யார் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. எல்லாருமே வந்து நம்மளை சூழ்ந்து நிற்பாங்க. ஒன்று வந்து இப்போ வேறு நாய் பக்கத்தில் இருக்கிற நாய் இதுக்கு முன்னாடி வந்து அது ஓடி வந்து எடுத்துருச்சுன்னா மாத்திரை அது சாப்பிடும், அது தேவையில்லாமல் போயிடும். ஒன்று நம்ம செய்கிற அந்த பண விரயம், வைத்தியம் பண்ண வேண்டிய நாயை விட்டுட்டு வேறு நாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் தள்ளப்படும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கேராக அதை ஏமாற்றி இவங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல வந்து அந்த கொடுத்து இப்படி தான் ஏமாற்றி கொடுக்குறேன், இது பாருங்களேன் இப்போ இவன் சாப்பிட்டது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்கணும். அதே நேரத்தில் பகல் நேரத்தில் அந்த வேப்பண்ணியும் மஞ்சள் பொடியும் போட்டு அந்த கலந்த ஒரு இதை வந்து அந்த புண்ணில் ஊற்றணும். டிமேக் ஊற்றுனா அது ஏற்கனவே அது எரிச்சலில் ஓடிடும், அடுத்த நாள் ரொம்ப இதாக இருக்கும், டிமேக் அடிக்கவும் முடியாது. அப்போது இவங்களுக்கு வந்து எப்போ எங்கே படுத்துருக்காங்கன்னு பகலில் போய் தேடி போய் பார்த்துட்டு அவங்க அசந்து படுக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வேப்பெண்ணெய் ஊற்றிடுவேன். இப்படி தான் இவங்களை எல்லோரும் காப்பாற்றுறோம். இப்போது நான் தொடர்ந்து ராத்திரியில் ஒரு 200 நாய்களுக்கு சாப்பாடு போட்டாலும் பகல் நேரத்துலையும் சும்மா இருக்கிறதில்ல, அவங்களுக்கு சமைக்கணும், அவங்களுக்கு கறி வாங்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஓட முடியாத நாய்கள் குட்டிகளுக்கு போய் தேடி போய் பால் கொடுக்கறது, ஓட முடியாத நாய்களுக்கு வைத்தியம் பார்க்குறது, இதெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால தொடர் தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed.